பிரவீன் ராஜ் அவர் எவிக்ட் ஆகி வந்தாரு. அப்போ ஒரு இன்டர்வியூல வந்து அவர் சொல்லியிருந்தாரு. திவாகர் வந்துட்டு அங்க இருக்கவங்கள வந்துட்டு ஒரு மாரி தாழ்வா நினைக்கிறாரு. ஒரு சிலர உயரம். அந்த நினைக்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? நீங்க கூட நெறைய தடவ விஜய் சேதுபதி சார் வார்னிங்கே குடுத்தாருன்னு நினைக்கிறேன். அது என்ன தகுதி தராதரம்? சண்டையில பேசுறதுப்பா, ஓப்பனா சொல்லவா? சண்டையில வந்துட்டு உருவக்கிளியா பேசுறது. சண்டை நடக்கிறப்ப அதை பேசக்கூடாது. அந்த நேரத்துல தான் நான் கொடுக்குறேன். மற்ற நேரத்துல சாப்பாடு எல்லார்ட்டையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரம்யாவே எனக்கு சண்டை இருந்தாலும் அண்ணே சாப்பிட முடியலனே இதை சாப்பிடுனேன்னா நான் எடுத்து சாப்பிட தான் செய்வேன். அப்பெல்லாம் பண்ண மாட்டேன். எல்லாரும் ஒண்ணா தான் பழகுறோம். அவங்க தட்டுல நான் சாப்பிட்றேன், என் தட்டுல அவங்க சாப்பிட்றாங்க. எல்லாருக்கும் பிசியோ பண்றேன். இல்ல அதெல்லாம் உள்ளெல்லாம் அப்படி சொல்லல. வெளியில வந்து கிளப்பி விடுறானுங்க. அவங்களால அதாவது ஒருத்தவங்க பலவீனமான தப்பான பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணுவாங்கப்பா. எல்லாத்துக்கு மேல கடவுள் இருக்காரு. அவங்க வந்து சண்டையில வந்து நீங்க வந்து நக்குன்ற வார்த்தையை யூஸ் பண்றது, அந்த இடத்துல உருவக்கேலி பண்றதுக்கு தகுதி தராதன்ற வார்த்தை தப்பா தெரியல எனக்கு. அவங்க பேசின உண்மை அதுதான் சொல்ல வரேன். நான் பேசுனது சண்டையில தான் பேசினேன். தகுதி பார்த்து பேசு. தகுதி சரி, தகுதியில வந்து கெட்ட வார்த்தை பேசினவங்க என்ன பண்ணீங்க? யாரும் ஒன்றும் பேசல. ஏன்னா திவாகர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம். நம்ம என்ன பேசினாலும் நம்மளை பிடிச்சிருவாங்க. அதே இடத்துல உருவக்கேலி பண்ணியிருக்காரு, ஓப்பனா பேசியிருக்காரு. அது வந்து பெரிய விஷயமே ஆகல.